ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் 2 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று கோகோனட் ரைஸ், ஒன்று லெமன் ரைஸ். 2 ரொம்ப சிம்பிளாக ஆனால் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூடவே டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது தேங்காய் சாதம், அதாவது கோகோனட் ரைஸ். அதனால் தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். கூடவே காஞ்ச மிளகாய், அதாவது மிளகா வத்தல் ஒரு 3-4 நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நம்மளுக்கு தேவையான எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பருப்பு, அதாவது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் பாதாம் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கழுவி நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போது நல்லா தேங்காய், நல்ல 1.5 மூடி தேங்காய் போல் திருவி வச்சுருக்கேன். பெரிய தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் போதும். இல்லை சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு 2 மூடியும் திருவி வச்சுக்கலாம். முழு தேங்காவும் திருவி எடுத்து வச்சுட்டு இதுலேயே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினாதான் சீக்கிரம் கெடாமல் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம். அதனால் இந்த தேங்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. லேசாக ஒரு பெரட்டினோம், அப்படி பெரட்டி எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கொஞ்சம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி வதக்கி வைக்கும்போது ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், அதாவது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். இந்த பருப்புலாம் நிறைய போடுறோம்ல, அதெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பல் சரியில்லை அப்படின்னா தான் பல்லில் மாட்டிட்டு குடைச்சல் கொடுக்கும், இல்லைன்னா அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இறக்கி வச்சுட்டு வடித்த சாதத்தை உதிரியாக வடிச்சுக்கணும். சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது. உதிரியாக வடித்து வச்சுக்கிட்டா இதில் கிளறி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் போட்டு தேவையான அளவு போட்டு அதை நல்லா கிண்டி விடலாம், கலந்து விட்டுடலாம். ஒன்று போல் கலந்து விட்டுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்ல ஒரு ரெசிபி இது. மத்தியானம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு கொண்டு போகலாம். ஈஸியாக செஞ்சிடலாம்ல. குயிக்காக சாதத்தை வடித்தோமா ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். கமகமன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்லா மரத்தில் பறிச்சுட்டு வந்த 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதே மாதிரி தான் முந்தி சொன்ன மாதிரியே தான். நம்ம என்ன பருப்பு வேணாலும் பார்க்கலாம். வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை போட்டுக்கலாம், கூடுதலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். என்ன வேணுமோ அதை போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு இந்த பருப்புகள்லாம் செவந்து வரட்டும். வரும்போது பச்சை மிளகாய், இஞ்சியை சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். பச்சை மிளகாவும் இஞ்சியும், சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் வதக்கிடலாம். கொஞ்சம் சீரகத்தை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கசக்கி போடணும். அது அவ்வளோ வாசமாக இருக்கும். சும்மா அப்படியே முழுசாக போட்டு அது புரியக்கூடாது. நல்லா ஒரு கசக்கி போட்டு அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா உருவி கழுவி போட்டுடணும்.
போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே சாதம் உப்பு போட்டு வடித்ததுனால இந்த எலுமிச்சம்பழ சாறுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் எடுத்துட்டு, இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்தது அப்படிங்கிறதுனால நல்லா ஜூஸ் நல்லா வரும். அதனால் நல்லா எடுத்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான். இது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். ஏன்னா சீரகத்தை நல்லா கசக்கி போட்டிருக்கோம். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இந்த லெமனும் புதுசு அப்படியே செடியில் பறித்தது, நிறைய அப்படியே ஜூஸ் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசமாக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ஆறி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவு வடித்து வச்ச சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். இதுவும் காலையில் வச்சாலும் நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு 2த்துக்குமே பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுக்கலாம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா துவையல் அரைச்சிக்கலாம். அது மாதிரி எந்த துவையல்னாலும் இதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.